தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி வந்து துன்புறுத்தல் பாலியல் துன்பத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிருகங்கள் இன்னும் நாட்டிலே, காட்டிலே அல்ல நாட்டிலே உலவுகின்றன. அதாவது ஈவு இரக்கமற்ற மனித தன்மையற்ற மிருகங்களாக போதைப் பொருளுக்கும் மதுவுக்கும் தங்களை கொடுத்துவிட்டு இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கான தண்டனைக்குரிய சட்டங்களை அரசு புதிதாக கூட சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் சிறையை விட்டு வெளியே வர முடியாதவாறு இப்போ இஸ்லாமிய நாடுகளிலெல்லாம் என்ன தண்டனை என்றால், அப்படிப்பட்ட குற்றத்தில் ஈடுபட்டவரை எல்லோர் முன்னிலையும் மைதானத்திலே உட்கார வைத்து எல்லோரையும் கல்லால் எறிய சொல்வார்கள். இது கொடூரமான தண்டனை. அது அப்படிப்பட்ட தண்டனை நிறைவேற்ற நான் நினைக்க விரும்புகிறேன். ஆனால் உடனே ஜாமீனை போட்டு அல்லது வக்கீலை பிடிச்சி உடனே விடுதலையாகி வெளியே வர்ற மாதிரி நிகழ்வுகள் தான் நடக்கு. அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற விதத்தில் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். காவல்துறையும் அரசு வழக்கறிஞர்களும் அந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும். இது மிக வேதனை தரக்கூடியது. இது தொடர்ந்து எல்லா ஆட்சிகளிலுமே இந்த பாலியல் வன்முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. பெற்றோர்கள் இதுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பிள்ளைகள் காலேஜில் போய் என்ன படிக்கிறாங்க என்ன ஒன்றும் தெரியாது பெற்றோர்களுக்கு. அவர்கள் நகரங்களுக்கு படிக்கிற போது பல இடங்களில் திசை மாறி போய் விடுகிறார்கள். அதுவும் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. இந்த பாலியல் வன்முறை ஒரு பக்கம் நடக்கிற அதே நேரத்தில் ஒரு பெர்மிசிவ் சொசைட்டி அமெரிக்காவில் இருக்குது. அங்கே கல்யாண பந்தம்ங்கிறது பெர்மனண்ட்டாக பல இடங்களில் இல்லை. எளிதில் டைவர்ஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி கூட விலகி போயிடுறாங்க. அது ஒரு பெர்மிசிவ் சொசைட்டி அமெரிக்காவில். ஆனால் 1984 நான் அமெரிக்கா போயிருந்தப்ப ஜனநாயக கட்சியினுடைய கன்வென்ஷனுக்கும் போனேன், குடியரசுக் கட்சியினுடைய கன்வென்ஷனுக்கும் போனேன். அங்கே வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகிறவர்கள் வரிசையாக நிற்கிறாங்க. ஒவ்வொருவரும் 3 நிமிஷம் தான் பேசுகிறாங்க. அந்த கூடியிருக்கக்கூடிய 300-400 பேர் இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள்ட்ட அந்த 3 நிமிஷத்தில் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நான் ஒரு நல்ல குடும்பத்தை நடத்தி வருகிறேன், நான் என் மனைவி என் மக்களோடு ஒழுங்கான இல்லற வாழ்க்கை நடத்தி வருகிறேன். இதை மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ வாக்காளர்கள் ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறானாங்கிறத தான் மெயினாக பார்க்குறாங்க. ஒரு 4 பேர் ஜனாதிபதி வேட்பாளராக போகிறவர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு 4 பேர் வரிசையாக பெயர்களை சொல்ல உடனே நினைவுக்கு வரவில்லை. அவர்கள் ஒரு இடத்திலே தவறாக நடந்து கொண்டதா, ஒரு விலை மாதின் வீட்டுக்கு போய்விட்டு வந்தார் என்று ஒரு ஆதாரம் காண்பிக்கப்பட்டதா, அந்த கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராகின்ற வாய்ப்பையே இழந்தார்கள். இப்படி 4 பேர் இழந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சமூகத்தில் கூட குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துகிறவன் தான் நாட்டினுடைய உயர் பதவிக்கு வர வேண்டும் என்கின்ற நிலைமை அந்த இடத்துல, அந்த பெர்மிசிவ் சொசைட்டி இருக்கக்கூடிய அந்த நாட்டிலேயே கூட இருக்கிறது. கற்பையும் மானத்தையும் உயர்வான பண்பாடுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே வகுத்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த மனப்பான்மை கொஞ்சமாக அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை சிதைந்து வருவது மிகவும் எனக்கு வேதனை அளிக்கிறது. அதற்கு மேல் அதற்குள் செல்ல நான் விரும்பவில்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.